நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. சித்தவேசா சிவசிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம் மல்லிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே. ஊழி முதல் சிந்தாந்த நன்மணி வந்து என் பிறவி தாளை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம் அதினும் அன்பர் மரணம் படாத அருள் வைத்தாய் சரணம். வலிய அந்த கரணங்களால் மெய்யில் இன்று எய்தேன் சரணம். நின் பொற்களலே சரணம் தென் முத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. பண்டை மறைவண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருள் கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவும் மெய் கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர்த்தாளச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவான் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்தாள் ஒரு பொழுது நீங்காமல் யமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினால் திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளையும் வணங்கி, குருநாதருடைய திருவடிகளையும் வணங்கி, பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி, இங்கு கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி, உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி, அவர் செய்த இந்த சிவபிரகாசம் என்னும் சாத்திர நூலின் தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சிந்தனையிலேயே நாம் இப்பொழுது இரண்டாவது பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது பகுதியாகிய உண்மை அதிகாரம் சிறப்பு பகுதியில நாம் சிந்தனைக்குள்ள வந்து கொண்டிருக்கின்றோம். அதுல கடந்த வகுப்புல இந்த இரண்டாவது பகுதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து சிந்திச்சோம். அடுத்து அதுல முதல் பாடல் இரண்டாம் பாடல் இரண்டு பாடல்களையும் சிந்தித்தோம். அந்த முதல் பாடல்ல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இதுக்கு அடுத்து நான் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத அந்த 50 பாடல்கள்லையும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஆண்மை இலக்கணம், அவத்தை இலக்கணம், உணர்த்தும் இலக்கணம், சிவத்தினுடைய இலக்கணம், பயன் இலக்கணம், பஞ்சாக்கர இலக்கணம், அணைந்தோர் தன்மை அப்படிங்கிற அதுல உள்பிரிவா 6 பிரிவா இருக்குது அப்படின்னு 51வது பாடல்ல நமக்கு சொல்லி இருந்தார். அடுத்து 52வது பாடல்ல இந்த ஆண்மை இலக்கணம் அதுல இருந்து தொடங்குது. அதுல சகல கேவலத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. செறிந்திடும் உடலுடன் உடலுள் மண்ணி சேர்புலன் வாயில் பற்றி அறிந்து அதில் அழுந்தும் ஒன்று அறிந்திடாது அறியுந்தன்மை பிரிந்து அடை அஞ்சவத்தை பெருகிய மலத்தால் பேணி உறும் தனி அதீதம் உண்மை உயிருக்கு
என உணர்த்தும் அன்றே அப்படிங்கிற அந்த 2வது பாடலையும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 53வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஆன்மா எப்படி அறியக்கூடியது, அறிவிக்க அறியும் இயல்புடையது அப்படிங்கிறத குறித்து சிந்திக்க இருக்கிறோம். உணர்வுறு இலாமையானும் ஓர் ஒரு புலன்களாக மருவி நின்று அறிதலானும் மனாதிகள் தம்மில் மன்னி தருபயன் நுகர்தலானும் உயிர் சடம் ஆதலானும் அருவினை உடலுள் ஆவி அறிவினால் அறியும் அன்றே. இது நமக்கு பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரு அப்படின்னு சொன்னா அது சரீரம், உணர்வு அப்படின்னா அறிவு, இந்த தனக்கென ஒரு அறிவு, இல்லாமையானும் இல்லாத காரணத்தினாலும், சரியா, அது சடமாதல்னாலும், ஏன்னா இந்த சரீரம் சடம், அதுக்கு அறிவு இல்லாததுனாலையும். அடுத்து ஓர் புலன்களாக, ஒவ்வொரு விடயங்களாக மருவி நின்று பொருந்தி நின்று, தமக்கு பற்றுக்கோடாகிய இந்த பூதங்களை பொருந்தி நின்று அறிதலானும் அறிவன ஆதலானும் தருபயன், இந்த இந்திரியங்கள் தந்த விடயங்களை மனாதிகள், மனாதிகள்ங்கிறது அந்தக்கரணங்கள், மனம் முதலான, அதனால அந்தக்கரணங்கள் தம்மில் மன்னி, தம்முடன் கூடி, நுகர்தலானும் அது வாங்குவதனாலும், உயிர் இந்த பிராணவாயு சடம் ஆதலானும் சடமாய் இருக்கக்கூடியதனாலும், அருவினை கடத்தற்கரிய வினையை அடுத்தால் எடுத்து, உடலுள் இந்த உடம்பினுள், ஆவி ஆன்மா அதனுள் தங்கி, அறிவினால் அந்த சிவஞானத்தால், சிவன் தரக்கூடிய ஞானத்தால், சிவகரணங்களால், அது சிவஞானத்தால் அறியும், அறிந்து வரும், உலகை அறிந்து வரும் அப்படின்னு நமக்கு பதவுரை இருக்குது. இதனுடைய விளக்கம் நம்ம முதல்ல எது படிச்சிருப்போம் அப்படின்னா, சிவஞான போதம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. சிவஞான போதத்துல 3ஆம் சூத்திரம், இந்த 3ஆம் சூத்திரம், அந்த 3ஆம் நூற்பாவுல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, உலது இல்லது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்த்தலின் மாயா இந்திர தனுவினுள் ஆன்மா. இது நமக்கு 3ஆம் நூற்பா, 3ஆம் சூத்திரம். இந்த சூத்திரத்தை தான் அப்படியே இங்க நமக்கு சுருக்கி சொல்லி இருக்கிறார். நமக்கு அங்க 3ஆம் சூத்திரத்துல 7 அதிகரணமும் 8 பேரையும் மறுப்போம், சரியா? அதங்க சொல்றார், இங்க சுருக்கி சொல்லி இருக்கிறார். நம்ம இலது அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா சூனியம். அந்த சூனியத்தை இந்த பாடல்ல சொல்லல, அங்க முதல் நூல்ல சொன்ன அந்த சூனியத்தை இங்க சொல்லல. ஆன்மா அப்படிங்கிற ஒன்று இல்ல அப்படிங்கிறது யாருடைய கொள்கை அப்படின்னா சூனிய ஆன்மாவாதி. அது யாரு அப்படின்னா பௌத்தர், அவங்களுடைய கொள்கைகள். அதங்க விட்டாச்சு, சரியா? அதுக்கு அடுத்து உடம்புதான் ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய உலகாயதர், அவங்க கருத்துல இருந்து இந்த பாடலை எடுத்திருக்கிறார், சொல்றார். அங்க எனதுடல் என்றலின் அப்படின்னு 3ஆம் சூத்திரத்துல வருது. அப்போ அதைத்தாங்க முதல்ல எடுத்து சொல்றார். சிவஞான போதத்துல அதை எப்படி மறுக்கிறோம் அப்படின்னா, எனதுடல் என்றலின் அதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது, எனது அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது என்னது? 6ஆம் வேற்றுமை உறுப்பு, சரியா? உடைமை பொருள். அப்போ உடைமை பொருள் அப்படின்னா உடையவன் வேறு, உடைமை பொருள் வேறு. அப்ப அவங்களுடைய சொல்லுல இருந்தே வேறு வேறு அப்படின்னு சொல்லி என்னாச்சு, நம்ம மறுக்கிறோம், சரியா? அப்படி அங்க எப்படி மறுத்தமோ அதைத்தான் இங்கேயும் நமக்கு சொல்றார், சரியா? உணர்வுறு இல்லாமையானும், அப்போ இதுதான் உடம்ப குறிச்சு சொல்லக்கூடியது, தேக ஆன்மாவாதி, சரியா? உடம்புதான் ஆன்மான்னு சொல்லக்கூடியது. அவங்கள நம்ம மறுக்கிறோம்.
உணர்வில்லாமையானும், உடம்பு அறிவில்லாதது. சரி, அந்த உடம்பு அறிவில்லாதது, இது சடம். சரியா, இது ஒரு உயிர் அல்ல. ஓர் புலன்களாக மறிவி நின்று அறிதலானும், இந்த ஐம்பொறிகளே உயிர்னு சொல்றவங்க, அது இந்திரியங்களை ஆன்மான்னு சொல்லக்கூடியவங்க, இந்திரிய ஆன்மாவாதி. அவங்களுடையதையும் நம்ம இந்த இடத்துல மறுக்கிறோம். சரியா, அங்க 3ஆம் சூத்திரத்துல இது 2வதா வரும். நம்ம இத முதல்ல சொல்றோம். இந்த நம்ம இதுல 3ஆம் சூத்திரத்துல உள்ளதுல அந்த உளது இலது அப்படின்னு சொல்றதுல அந்த இலது அப்படின்னு சூன்ய ஆன்மாவதியை மட்டும் விட்டுட்டு அடுத்ததுல இருந்தே நம்ம ஆரம்பிக்கிறோம். அங்க 2வது வர்றது இங்க முதல்ல வரும். சரியா, சிவஞான போதத்துல 2வதா யார சொல்லி இருக்குதோ அது இந்த சிவப்பிரகாசத்துல முதல்ல சொல்லப்பட்டிருக்கும். அங்க 3வது சொல்லப்பட்டது இங்க 2வதா வரும். அப்போ இதுல நமக்கு உணர்வுறு இல்லாமையானும் அப்படின்னு சொல்றது இந்த தேக ஆன்மாவாதி, தேகம்தான் ஆன்மான்னு சொல்லக்கூடியவங்க. அங்க 2வதா சொல்லப்பட்டிருக்கும், இங்க நம்ம அதை முதல்ல வச்சிருக்கிறோம், உணர்வுறு இல்லாமையானும் அப்படின்னு. அடுத்து இந்த புலன்கள் தான், இந்திரியங்கள் தான் அப்படின்னு சொல்றது அங்க 3வதா வரும். சிவஞான போதத்துல 3வதா வருது, இங்க 2வதா சொல்றாரு. இதுக்கு எப்படி நம்ம மறுக்கிறோம் அப்படின்னா, இந்த பொறிகள் ஏன் உயிர் இல்ல அப்படின்னு சொல்றோம், இந்த பொறிகள் எல்லாம் சடம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, உயிர் மட்டும்தான் அறிவுடையது, பொறிகள் எல்லாம் அறிவுடையது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த இந்திரியங்களுக்கு ஞானம்னே பேர் இருக்கிறதே, ஞான இந்திரியம்னு பேர் வச்சிருக்கிறீங்களே, அப்ப ஞானம் இருந்தா தானே அதுக்கு பேர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த கருவிகள் எல்லாம் என்னதுதான், இந்திரியங்கள் எல்லாமே உயிர் தான் அப்படின்னு சொல்றோம். சரியா, நம்ம அத உயிர் அல்ல அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னா 5 ஞானேந்திரியங்கள் இருக்குது, அப்ப 5 உயிரா ஒரு உடம்புக்குள்ள இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதை நம்ம கேட்கிறோம். சரியா, இப்ப நமக்கு ஒரு பொருள் விற்கிறாங்க, தெருவுல ஒரு பொருள் விற்கிறாங்க. இப்ப நமக்கு கோடை காலம், மாம்பழம் சீசனா இருக்குது. சரியா, ஒருத்தங்க மாம்பழம் விற்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அந்த பக்கமா சத்தம் போடுறாங்க, மாம்பழம் மாம்பழம்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்படி சத்தம் போடும்போது நம்ம கேட்கிறோம். அப்ப நம்மளுடைய செவி அப்படிங்கிற இது கேக்குது. அப்ப முதல்ல கேட்டது அது காது. அடுத்து நம்ம திரும்பி பார்க்கிறோம், கண்ணால பார்க்கிறோம். கேட்டதும் நம்ம தான், கண்ணால பார்க்கிறதும் நம்ம தான். சரி, அந்த பழங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நடந்து போறோம், அவங்க பக்கத்துல போகிறோம். நடக்கிறது நம்மளுடைய கால். சரியா, அடுத்து அதை நம்ம தொடு உணர்ச்சியால தொட்டு பார்க்கிறோம், அந்த பழம் நல்லா இருக்குதா அப்படின்னு. நெருங்க நெருங்க நம்ம அங்க போய்கிட்டு இருக்கும் பொழுதே என்ன பண்றோம், அந்த மனம் வேற வருது. அடுத்து பக்கத்துல போய் நின்று தொட்டு பார்க்கிறோம், அந்த மாம்பழத்தினுடைய மனமும் அளவுக்கு அதிகமா இருக்குது, அது நுகர்ந்து பார்க்கிறோம். சரியா, அடுத்து அந்த மாம்பழங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், நல்ல இனிக்குதா புளிக்குதா அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக ஒரே ஒரு சின்ன சில் தாங்க, ஒரு சின்ன பகுதியை வெட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம சுவைத்து பார்க்கிறோம். அப்ப இந்த 5மே செய்தது யாரு அப்படின்னா 5 ஆளா அப்படின்னா இல்ல, 5 ஆளு இல்ல, எல்லாமே நாம ஒருத்தர் தான். சரியா, அதனால இதை என்ன பண்றோம், மறுக்கின்றோம். 5 ஆள் கிடையாது, இது எல்லாமே நம்ம தான் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த இந்திரியங்கள் எல்லாமே தனித்தனி உயிர் கிடையாது. சரியா, இதை செய்தது எல்லாமே ஒருத்தர் தான். அதனால ஆன்மாங்கிறது இந்த இந்திரியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இதை நம்ம மறுக்கிறோம். அடுத்ததாக மனாதிகள் தம்மில் மன்னி தருபயன் நுகர்தலானும் அப்படின்னு அடுத்த வரிய சொல்றாரு. மனாதிகள் நமக்கு அந்த கரணங்கள் நம்ம 4 சொல்றோம். சரியா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்றோம்.
அப்ப இந்த மனாதிகள் மனம் முதலான மனத்தை முதல்ல சொன்னதுனால மனாதிகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அந்த கரணங்களே ஆன்மான்னு சொல்லக்கூடியவங்களுடைய கூற்றும் இதுல மறுக்கப்படுகிறது. இது நமக்கு 4வது நூற்பாவில உள்ளது. சரியா? அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவை தைத்தே அப்படின்னு இந்த அந்த கரணங்கள் தான் ஆன்மா அப்படின்னு சொல்றவங்களை நம்ம அங்க 4ஆம் நூற்பாவில மறுத்தோம். முதல் நூல்ல சரியா சிவஞான போதத்துல மறுத்தோம். ஏன் அந்த கரணங்களை சொல்லும் போது அப்படின்னு சொன்னா அதுல முதல் அதிகரணத்துல ஏதுல சொல்றாரு அவைதான் பிரகாசமாய் என்றே அப்பிரகாசமாய் நிற்றலான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க பிரகாசம் அப்பிரகாசம் அப்படிங்கறதெல்லாம் பிரகாசம் அப்படின்னா அறிவுள்ளது அப்படிங்கிறத குறிக்குது அப்படின்னு அவன் சொல்றான். அந்த கரணங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ நமக்கு தெரியும், இப்ப எல்லாம் நம்ம எல்லாம் ரோபோ இருக்கக்கூடிய காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ரோபோவுக்கு என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை தூக்கி அங்க வைக்கணும் அப்படின்னா அது போயிட்டு போயிட்டு அதை மட்டும்தான் செய்யும். இப்போ நிறைய கம்பெனிகள்ல எல்லாம் அதை செய்வாங்க. இங்க இருக்கிற பொருளை தூக்கி கொண்டு அங்க வைக்கும். அதுக்கு எடை நிறுத்து வச்சிருப்பாங்க, இவ்வளவுதான் தூக்கணும் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. அதை கொண்டு சரியா அந்த போட வேண்டிய இடத்துல போட்டுக்கொண்டு இருக்கும். சரியா? நமக்கு தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது எப்படி தெரியும்? ஆஹா எவ்வளவு அருமையா வேலை செய்யுது அப்படிங்கிறது மாதிரி தெரியும். அங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறாங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். சரியா? அந்த ரோபோ நல்லா வேலை செய்யுது. இப்ப இதே அந்த இடத்துல அதே வேற ஒரு எடையுள்ள பொருள் அந்த இடத்துல வச்சாலும் கூட அதையும் கொண்டு போடத்தான் செய்யும். இல்ல நம்ம போய் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னாலும் நம்மளையும் தூக்கி கொண்டு அது போடத்தான் செய்யும். பிறகு அதுக்கடுத்து நம்ம கத்துனாலும் அது விடாது. சரியான அதுக்கு அறிவு கிடையாது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அறிவுள்ளது மாதிரி தெரியும். அது நம்ம கத்துறதெல்லாம் கேட்காது. அதுக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்யும். அதே போலதான் இங்க இந்த அந்த கரணங்களை பார்க்கும் பொழுது அறிவுள்ளது மாதிரிதான் தெரியும். ஆனா பக்கத்துல போய் பார்த்தாதான் என்ன தெரியும்? அதுக்கும் அறிவு கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இந்த மனம் அப்படிங்கிறது பற்றுதலை மட்டும்தான் செய்யும். மனம் என்ன செய்யும்? புற விடயங்களை பற்ற மட்டும்தான் செய்யும். அங்க ஞானேந்திரியங்கள் மூலமா அறிகிறத பற்ற மட்டும்தான் செய்யும். பற்றி கொண்டு வந்து அடுத்த இடத்துல கொடுத்துட்டு சும்மா இருக்கும். அதுக்கு சிந்திக்க தெரியாது, அதுக்கு ஊக்கம் கொடுக்க தெரியாது. அப்போ ஒவ்வொரு வேலையை செய்வதற்கும் ஒவ்வொரு கருவிகள் இருக்குது. ஏன்னா சித்தமாய் இருந்து சிந்திக்கும். சித்தம்தான் சிந்திக்க கூடியது. அகங்காரம் ஊக்கத்தை தருவது. சரியா? அப்போ ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொன்னு செய்யுதுன்னா அது என்னதுதான்? கருவிகள் தான். கருவிகளுக்கு அறிவு கிடையாது. அறிவுள்ள பொருள் எல்லாத்தையும் ஒண்ணு போல செய்ய தெரியணும். சரியா? அதுக்குதான் அறிவு அப்படின்னு பேரு. அப்ப அறிவு இல்லை அப்படின்னா அதனால எதுதான்? அது சடம்தான், அது கருவிகள் தான் அப்படின்னு நம்ம அதையும் மறுக்கிறோம். அந்த கரணங்களையும் மறுக்கிறோம். அடுத்து உயிர் சடம் ஆதலானும் அப்படின்னு அடுத்த வரியை சொல்ற. இது உயிர் அப்படிங்கிறது இங்க உயிரை குறிக்காது, பிராணாயாமத்தை. சரியா? பிராணன். சரியா? பிராணனை குறித்து வரக்கூடியது. அப்போ இங்க பிராணனையே ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய கருத்தும் இங்க மறுக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னா அவங்க சொல்றாங்க, இங்க ஒரு உடம்புல அந்த உடம்பு உயிரோட இருக்கா இல்லையா அப்படிங்கறது எதை வச்சு அறிய முடியும்? இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு அப்படின்னா எதை வச்சு நம்ம பார்ப்போம்? மூச்சு இருக்கா அப்படின்னு தானே பாக்குறோம். அப்ப அந்த மூச்சு தான் ஆன்மா அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த பிராணன். சரியா? பிராணன் தான் ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரியா? அவன் இருக்கிறானா போயிட்டானா அப்படின்னு யார வச்சு பாக்குறோம்? பிராணனை வச்சுதான் பாக்குறோம். அந்த மூச்சு காற்று இருக்குதா இல்லையான்னு. அப்ப அந்த மூச்சு காற்று தான் ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். சரியா? இந்த பிராணன் தான் ஆன்மா அப்படின்னு சொல்றவங்க இப்பவும் இருக்கிறாங்க.
சரியா? நம்ம ஈரோடு மாவட்டத்துல புஞ்சை புளியம்பட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வடுகப்பாளையம் அந்த கிராமத்துல மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் தபோவனம் அப்படின்னு இருக்குது. அங்க இப்பவுமே என்ன பண்றாங்க, இந்த பிராணம் தான் ஆன்மா அப்படின்னு சொல்லி பிராண காற்றுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடுகள் எல்லாம். சரியா? நம்மள மாதிரி இந்த உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு எல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. நம்ம சைவத்துல உள்ளது மாதிரி கிடையாது. அவங்களுடைய இவங்க நம்ம வள்ளலார் மாதிரி வெள்ளை ஆடைகள் மட்டும் அணிவது, அடுத்து அந்த சூரிய உதயத்துக்கு பிறகு தான் எல்லாம் செய்யறது, சூரிய அஸ்தமத்துக்கு பிறகு எதுவும் செய்யறது கிடையாது. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவங்க செய்யறாங்க. சரியா? அது ஈரோடு பக்கத்துல இருக்குது, புஞ்சை புளியம்பட்டின்னு. அவங்க அந்த மூச்சு காற்றதான் ஆன்மான்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. அப்ப அது இப்ப வந்ததா அப்படின்னா இல்ல, இதெல்லாம் அப்பமே மெய்கண்டார் காலத்துல இருந்தே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு மத கோட்பாடுகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில இருக்கிறாங்க. ஆனா எல்லாம் முடிஞ்சு எங்கதான் வரணும், சித்தாந்தத்துக்குள்ள சைவத்துக்குள்ள வந்தாதான் முடியும். சரியா? நம்மள பெருமானை முழு முதற் கடவுளா ஏத்து வழிபாடு செய்யறவங்க தான் முக்தி அடைய முடியும். அது அல்லாத வரைக்கும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு தான் போகவே முடியுமே தவிர பெருமானை போய் அடையவே முடியாது. அப்போ இந்த பிராணவாயு தான் அப்படின்னு, பிராணவாயு போயிட்டா உயிர் போயிடுது அப்படின்னு சொல்றதுனால அந்த மூச்சு தான் என்னது ஆன்மான்னு சொல்றவங்க. சரி, இப்ப நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம், அது நமக்கே தெரியறது இல்ல. ஆனா இரவு தூங்கும் போது நம்ம எப்படி மூச்சு விடுறோம் அப்படின்னா, இப்போ பகல் நேரத்துல மூச்சு விடுறதை விட அதிக சத்தத்தோட தான் மூச்சு விடுறோம். எல்லாருக்கும் உண்டு, அது வெளியில தெரியாது, நமக்கும் தெரியறது இல்ல. இப்ப பகல்ல விடும்போது நமக்கு அசைவே தெரியாது, மூச்சு விடுறோமாங்கிறதே தெரியறது இல்ல. ஆனா இதை விட டபுள் மடங்காதான் மூச்சு விடுறோம் அந்த சத்தம். சரியா? ஒரு சிலர் ரொம்ப சத்தம், அதனால கொரட்ட சத்தமாவும் இருக்கும். சரி, இப்படி அந்த இரவுல என்ன பண்றது இந்த மூச்சு காற்று அப்படின்னா, உஷாரா இருக்குது. எதுக்கு அப்படின்னா, அது போயிடக்கூடாது அப்படின்னுட்டு தெளிவா நிக்குது. அந்த மூச்சு காற்று மட்டும் தெளிவா நிக்குது. இவங்க நம்ம மூச்சு காற்று தான் ஆன்மா அப்படின்னு சொன்னா, மூச்சு காற்று தான் ஆன்மான்னு சொன்னா, மற்றதெல்லாம் கருவிகள் இந்த மூச்சு காற்றுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா, இப்ப அரசர் இருக்கிறாரு, அரசர் இருக்கும் பொழுது அரச சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா, மந்திரி பிரதானிகள் எல்லாரும் வந்து நிக்கணும், வாயில் காப்பான் எல்லாரும் இருக்கணும். அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியாது, நான் அந்த வேலைக்கு போறேன் இந்த வேலைக்கு போறேன்னு போக முடியாது, அரசர் கூட தான் இருக்கணும். அப்ப இங்க மூச்சு காற்று தான் ஆன்மான்னு சொன்னா, மூச்சு காற்று தான் அரசர். இவர் முடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மற்ற கருவிகள் எல்லாம் தூங்குது. மற்ற கருவிகள் தூங்க கூடாது, ஏன்னா அரசர் இருக்கும் பொழுது மற்ற மந்திரி பிரதானிகளும் இருக்கிறது போல இங்க ராத்திரி தூங்குனா உடம்பு நம்ம தூங்குறோம் அப்படின்னா, இந்த மூச்சு காற்று முடிச்சுக்கிட்டு இருக்குதுன்னா எல்லா கருவிகளும் முடிச்சுக்கிட்டு இருக்கணும். சரியா? அப்ப ஒருத்தருக்கும் உறக்கமே வரக்கூடாது, 24 மணி நேரம் உறங்கவே முடியாது. அப்ப இதெல்லாம் காவல் தான் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆன்மாவுக்கு காவலாளி தான் இது இந்த மூச்சு காற்று அப்படின்னு சொல்லி இதையும் நம்ம என்ன பண்றோம், மறுக்கிறோம். சரியா? அடுத்து ஒரு இதுல சொல்றாங்க, அருவினை உடலுள் ஆவி அறிவினால் அறியும் அன்றே அப்படின்னு. சரியா? இந்த உடம்புல இருக்க கூட்டங்கள் தான், எல்லா கருவிகளும் சேர்ந்துதான் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப நம்ம சைக்கிள் எது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, சைக்கிளோ ஒரு மோட்டார் பைக்கோ, சரியா, எதுன்னு கேட்டா என்ன பண்ணுவோம், ஹேண்ட்பார், சரியா, சீட்டு, வீல் எல்லாம் சேர்ந்துதான், டயர் எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது ஒரு மிதிவண்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் தப்புயா, அவங்க எல்லாம் ஒவ்வொரு பொருளை மட்டும் தான் சொல்றாங்க, அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தாச்சுன்னா அதுதான் ஆன்மா அப்படின்னு. சரியா? இப்ப இந்த அந்த கரணங்கள், ஞான இந்திரியங்கள், கண்ம இந்திரியங்கள், சரியா, இப்படி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு இதுல வச்சாச்சுன்னா அதுக்கு பேர் தான்
ஆன்மா அப்படின்னு சொல்றவங்க. இப்ப இந்த கருத்தையை நம்ம என்ன பண்றோம், மறுக்கிறோம். சரியா? ஏன் அப்படின்னா இந்த கையும் காலும் உடம்பு பிராணன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சுன்னா அதுக்கு பேருதான் உயிர் அப்படின்னு சொல்ல கூடாது. எல்லாம் சேர்ந்தா அது எல்லாம் என்னது, சமூகம். சரியா? இப்ப நம்ம ஒரு சமூகம் அப்படின்னா எல்லா தெருவையும் சேர்த்துதான் சொல்ல முடியும். அதுதான் ஒரு ஊரு, ஒரு சமூகம். சரியா? அதுதான் இந்த சடத்தினுடைய கூட்டு. இது எல்லாம் சடம், சடத்தினுடைய கூட்டு தான் அது. சரியா? அதனால அது என்ன கிடையாது, உயிர் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ எல்லாம் சேர்ந்தாலும் அதை இயக்குவதற்கு ஒருத்தன் வேணும். இப்ப நம்ம மிதிவண்டின்னு சொன்னாலும் அது செயின், சீட்டு, பெல்லு, ரிம்மு எல்லாம் சேர்த்து வச்சு ஃபிட் பண்ணி வச்சிருந்தாலும் அது தன்னால ஓடாது. அப்ப அதை இயக்குவதற்கு ஒரு ஆள் வேணும். அதுபோல இங்க இந்த அந்தக்கரணங்கள் எல்லா கருவிகளையும், சரியா, ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு இதுல வச்சாலும் அதை இயக்குவதற்கு ஒருத்தன் வேண்டும். அதுதான் ஆன்மா, அதுதான் உயிர் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது எல்லாம் சேர்ந்தா அது என்னதுதான், சமூகம். சரியா? சடம் எல்லாம் சேர்த்துதான் இருக்குது. அது எல்லாமே சேர்ந்தாலும் சடம். அந்த சடத்தை இயக்குவதற்கு ஒரு அறிவு பொருள் வேணும். சரியா? சடம் எல்லாமே என்ன ஆகாது, அறிவு பொருளா மாறாது. அது லாஜிக். சரியா? அதனால இதை இயக்குவதற்கு ஒருத்தன் வேண்டும் அப்படின்னு சொல்லி இதையும் நம்ம என்ன பண்றோம், மறுக்கிறோம். அடுத்த பாட்டுல சொல்றாரு, இந்த ஆன்மா அறிவிக்க அறியும் இயல்புடையது அப்படின்னு சொன்னா அந்த அறிவுடைய பொருள் எது? இப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்லிட்டு வரோம். சரியா? அந்த பொருள் என்னது அப்படின்னு இன்னும் நம்ம காட்டணும். அதை அடுத்ததுல சொல்றாரு. அறிவு எனில் வாயில் வேண்டா, அன்று எனில் அவைதாம் எண்ணெய், அறிவதை உதவும் எண்ணில் அசேதனம் அவைதாம், எல்லாம் அறிபவன் அறியும் தன்மை அருளுவன் எண்ணில் ஆன்மா அறிவு இலது ஆகும், ஈசன் அசேதனத்து அழித்திடானே. இது நமக்கு பாடல். இப்ப நமக்கு இதெல்லாம் சடம்னு சொல்லியிருக்கோம். சரியா? இப்ப கடந்த பாட்டுல இப்ப பார்த்தது எல்லாமே சடம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறோம். அப்ப அறிவுடைய பொருள் வேற இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் இந்த பாட்டுல சொல்றாரு. சரியா? அறிவு எனில் ஆன்மா தானே அறியும் பொருள் என சொன்னால், அதான் அறிவு எனில். அப்படி சொன்னால் வாயில் வேண்டா, அதுக்கு என்ன தேவை கிடையாது, இந்திரியங்களின் சகாயம் தேவையில்ல. இந்திரியங்கள் உதவி செய்யணும்னு தேவை கிடையாது. அதுக்குதான் அறிவு இருக்க, தன்னால அறிஞ்சுக்கிடும். அப்ப இது எதுக்கு அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். சரியா? அதெல்லாம் யார் யாருன்னு பார்ப்போம், விளக்கத்துல பார்ப்போம். அன்று எனில் அப்படி இல்ல, ஆன்மா அறிவுடைய பொருள் இல்ல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவைதான் அறிவில்லாத ஆன்மாவுக்கு அந்த இந்திரியங்களை கூட்டுறது எதுக்கு, என்ன பயன்? அப்படி கூட்டினாலும் என்ன பயன்? ஏன்னா இதுவும் அறிவில்லைன்னு சொல்லியாச்சு, அதுவும் அறிவில்லைன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப இதையும் சேர்த்தா என்ன பயன் கிடைக்கும்? ஒரு பயனும் கிடைக்காது அப்படிங்கறத இன்னொரு கருத்தர் சொல்றார். அறிவதை, அறியும் சக்தியை, உதவும் எண்ணில் கொடுக்கும் என சொன்னா அவை இந்திரியங்கள் அசேதனம், அது சடம். சரியா? எல்லாம் அறிபவன், எல்லாம் அறிபவன் யாரு? முற்றுணர்வனாகிய பரமசிவன். அறியும் தன்மை, அறியக்கூடிய சக்தியை அருளுவன், அந்த கருவிகளுக்கு கொடுப்பான். அறியக்கூடிய சக்தியை அவன் கொடுப்பான். என்னில் என சொன்னால் ஆன்மா அறிவில்லாது ஆகும். அப்ப ஆன்மாவுக்கு அறிவில்லைங்கிறது தானாகவே பெறப்படும். ஏன்னா அறிவதற்கு அந்த கருவிகளுக்கு அறியக்கூடிய தன்மையை கொடுத்தா ஆன்மா என்னதாயிருது, அறிவில்லாததுன்னு தானாவே பெறப்படும். ஈசன் அந்த பரமசிவன் அசேதனத்து சடத்துக்கு அழித்திடான், அறிவை கொடுக்க மாட்டான் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றார்.
அப்ப நம்ம இதனுடைய விளக்கத்தை சிந்திக்கலாம். இப்ப இதுக்கு முந்தின பாட்டு 53வது பாட்டுல ஆன்மா அப்படிங்கிறது எது அப்படின்னா அந்த 3வது நூற்பாவுல உள்ள கருத்தை சுருக்கி சொல்லியிருந்தார். சரியா? அந்த பரு உடலா, ஐம்பொறிகளா, அந்த கரணமா, பிராணவாயுவா, சரியா, இல்ல எல்லாம் சேர்ந்த கூட்டா அப்படின்னு இந்த ஒரு 5 கருத்துக்களை அங்க நிறைய 7 தான் சொல்லியிருந்தோம், இங்க 5 சொல்லியிருந்தார். சரியா? அது எல்லாம் இல்ல, அறிவுடைய பொருள் இல்ல, இதுக்கு வேறான பொருள் ஒன்று உண்டு அப்படின்னு நம்ம சொன்னோம். சரியா? அப்ப அந்த பாட்டுல அடுத்து இப்ப இந்த பாட்டுல அதனால அதனுடைய தொடர்ச்சியா வரக்கூடிய இந்த பாட்டுல இப்ப இதெல்லாம் சரி, அந்த ஆன்மா உடல் அல்ல, கருவி அல்ல, மூச்சு காற்று அல்ல, இப்படி எல்லாம் சொல்லி நீக்கியாச்சுன்னா வேறான பொருள்னா அங்க என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த அறிவு எனில் வாயில் வேண்டா, இந்த ஆன்மாவுக்கு தானே அறியும் தன்மை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னா சாக்கியனும் ஐக்கியவாதியும். சரியா? இந்த சாங்கியனும் ஐக்கியவாதியும் இவங்களுக்கெல்லாம் என்ன கருத்து அப்படின்னா, ஆன்மாவுக்கு தானே அறியக்கூடிய தன்மை உண்டு, வேற யாரும் அறிவிக்க வேண்டா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதனாலதான் அறிவெனில் வாயில் வேண்டா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்படின்னா அறிவுடைய பொருள் ஆன்மான்னு சொல்லியாச்சுன்னா அப்ப அதுக்கு எதுக்கு வாயில்? அதுக்கு வாயில் தேவையில்லை. பொறிகள் வாயில்கள். சரி, அந்த பொறிகள் தான் என்னது? வாயில்கள். அதாவது ஞான இந்திரியங்கள், செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு அப்படின்னு சொல்றமா இல்லையா? இது எல்லாம் தேவையா? அறிவுக்கு அது தேவையில்லை. அறிவுடையதுன்னா அதுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அன்று எனில் ஆன்மாவுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு சொன்னா, சரியா? ஆன்மாவுக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்றது யாரு? நியாய வைசேடிகள். அவங்க கருத்தும் இதுல மறுக்கப்படுது. சரியா? ஆன்மாவுக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்லக்கூடியவங்க. ஏன் அப்படின்னா அவைதான் எண்ணெய். அந்த கருவிகளை கொடுத்ததுனால என்ன பயன்? எனக்கு ஆன்மாவுக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்றான். அப்ப அதுவும் கருவிகள், அதுக்கும் அறிவு கிடையாது. அறிவில்லாததையும் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அடுத்த கருத்தை சொல்றான். அடுத்து சொல்றாங்க அறிவதை உதவும். சரியா? இந்த ஆன்மாவுக்கு அதுக்கு அறிவதை உதவக்கூடியது. இது சங்கராந்தவாதிகள். சரியா? அவங்களுடைய கருத்து. இவங்க என்ன சொல்றாங்க? சரியா? சிவகரணமா மாறி இந்த இப்ப இதெல்லாம் நமக்கு மாயையினால ஆனது. சரியா? மாயா கரணங்கள். இந்த உடம்பு எல்லாம் மாயையினால ஆன கருவி கரணங்கள். இது என்ன செய்யுது? இப்ப நமக்கு வினை வழி நிக்குது. சரியா? அதனால நமக்கு அறிய முடியல. ஆனா இது எல்லாம் சிவகரணமா மாறிடுச்சுன்னா, சரியா, கரணத்தை மாத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி மாறிடுச்சுன்னா அதுக்கு அறிவு வந்துரும் அப்படின்னு சொல்றவங்க சங்கராந்தவாதி. ஆனா இதுக்கு கருவி அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது எந்ததான் மாறினாலும் சரி, சிவகரணமா மாறினாலும் அது கரணம் தானே. அப்ப அதுக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. அப்போ அது அறிவில்லாததுதான். ஆனா அறியறதுக்கு இது உதவும் அப்படிங்கிறாங்க. சரியா? அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம்? அறிய உதவும்னா அதுக்கு அறிவே கிடையாது. பிறகு எப்படி அதுக்கு அறிய உதவும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அது சிவகரணமா மாறி உதவும் அப்படின்னு. அப்ப அடுத்து சொல்றாங்க என்னில் அசேதனம் அவைதாம் எல்லாம். அந்த கருவிகள் எல்லாமே சடப்பொருள் தான். சடப்பொருள் சித்து பொருளுக்கு எப்படி அறிவை விளக்க முடியும் அப்படின்னு. சரியா? இதெல்லாம் சடப்பொருள் தானே. இந்த கருவிகரணங்கள் எல்லாமே சடத்தினால ஆனது. அப்ப இந்த சடத்தினால ஆன கருவிகரணங்கள் சித்து பொருளாக, சரியா, சித்து பொருளாகிய ஆன்மாவுக்கு, ஆன்மா சித்து பொருள், சரியா, அறிவுள்ள பொருள், அறிவுள்ள பொருளுக்கு இது எப்படி உதவும் அப்படின்னா, அறிபவன் எல்லாம் அறியும் தன்மை அருளுவன். இது பரிணாமவாதி கூற்று. சரியா? அத மறுக்கிறோம். இந்த சடமாய கருவிகளுக்கு
அறியக்கூடிய தன்மையை அருளுவான்யா. அந்த பெருமான் என்ன பண்ணுவான், இந்த கருவிகளுக்கு அறியக்கூடிய தன்மையை அருளி அது அறியும் அப்படின்னு சொல்றான். சரியா? அப்போ ஆற்றலை கொடுப்பான் இந்த கருவிகளுக்கு. அப்படி கொடுக்கறதுனால அவனுக்கு இது உதவுகிறது அப்படின்னு சொல்றான். ஆன்மா அறிவு இலது ஆகும். சரியா? அப்படி சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், ஆன்மாவுக்கு அறிவு இல்லைன்னு ஆயிரும். ஏன்னா அறியக்கூடிய பொருள் சித்து பொருள் மட்டும்தான் அறியும். சரியா? சட பொருள்கள் அறியாது. இந்த சட பொருளுக்கு அறியக்கூடிய தன்மையை கொடுத்தாச்சுன்னா இங்க சித்து பொருள் ஆகிய ஆன்மா என்னதுன்னு ஆயிரும், பெறப்படும். சரியா? அறிவு இல்லைன்னு தானாகவே பெறப்படும். அப்படி சொன்னா அறிவு இல்லாத சடப்பொருள் ஆயிரும். அப்ப சடப்பொருளுக்கு எந்த கருவிகளை சேர்த்தாலும் அறிவே வராது. ஏன்னா இது சடப்பொருள் ஆயிரும்னு சொல்றோம், அங்க இன்னொன்னு சடப்பொருளை தான் கொண்டாந்து சேர்க்கிறாரு. அப்படி சேர்த்தா சடமும் சடமும் சேர்ந்து ஒரு காலமும் அறிய முடியாது, அதுக்கு அறிவே வராது. சரி, அப்படியே சடப்பொருளுக்கு பெருமான் எதுக்கு இந்த அறிவை கொடுக்க போறான், சித்தான் தன்மையை கொடுக்க போறான்? ஏற்கனவே ஒரு சித்து பொருள் இருக்குது, அறியக்கூடிய பொருள் இருக்குது ஆன்மா. சரியா? அவன் நேராவே இதுக்கு கொடுத்துடலாமே. அந்த சடப்பொருளுக்கு அறியக்கூடிய தன்மையை கொடுத்து அது அறிஞ்சு அதுக்கடுத்து இந்த ஆன்மாவுக்கு அறியக்கணும் அப்படிங்கிற 4 வேலையை செய்யணும்னு தேவையே கிடையாது. நேரடியாக என்ன பண்ணிடலாம், இதுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு இதை கொடுத்து அதுக்கு அறிய வச்சு அடுத்து அது அறிஞ்ச பிறகு அதை கொண்டுட்டு வந்து எதுக்கு கொடுக்கணும், இந்த ஆன்மாட்ட கொடுக்கணும். அதுக்கு அடுத்து இது அறியணும். அப்படின்னா இது எவ்வளவு பெரிய வேலை, இது பெரிய வேலை. அது அறியணும், பிற அதுக்கு கொடுக்கணும். சரியா? அதுல இருந்து மறுபடியும் கொண்டு வந்து இங்க கொடுக்கணும். அது இப்படி சாப்பிடுறத இப்படி தலையை சுத்தி சாப்பிடுறது மாதிரி ஆயிரும். அதனால அப்படி செய்யாம அதுக்குதான் பெருமான் என்ன கொடுத்துடலாம், நேரடியாகவே யார்கிட்ட கொடுத்துடலாம், ஆன்மாவுக்கே அறியும் தன்மையை கொடுத்துடலாம். சரியா? அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப இந்த பாட்டுல ஆன்மாவுக்கு அறியும் தன்மை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சாங்கியர் ஐக்கியவாதி கருத்துக்கள் மறுக்கப்படுது. ஆன்மாவுக்கு ஆன்மா அறிவுடையது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நியாய வைசேடிகர் அவங்க கருத்தும் இந்த பாட்டுல மறுக்கப்படுது. அறிவதற்கு உதவும் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியா சிவ சங்கராந்தவாதிகள் அவங்க கருத்தும், ஏன்னா அது சிவகரணமா மாறி உதவும் அப்படின்னு சொல்றவங்க, அவங்களுடைய கருத்தும் மறுக்கப்படுது. அடுத்து அறியும் தன்மை அருளுவன். சரியா? இந்த இது கருவிகளுக்கெல்லாம் அறியும் தன்மையை அருளுவன் அப்படின்னு சொல்றது அது யாரு, பரிணாமவாதிகளுடைய கருத்து, அதுவும் மறுக்கப்படுது. அப்பங்க சாங்கியர், ஐக்கியவாதி, சரியா, நியாய வைசேடிகர், சிவசங்கராந்தவாதி, பரிணாமவாதி இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இதுல மறுக்கப்படுகிறது. அப்ப இந்த இதெல்லாம் மறுக்கப்பட்டு ஆன்மா என்பது அறிவுடைய பொருள். ஆனாலும் அதுக்கு ஒரு குறை இருக்குது. சரியா? அதுக்கு ஒரு குறை இருக்குது. அந்த குறை இருப்பதனால இந்த கருவிகளுடைய துணை அதற்கு தேவைப்படுது. கருவிகள் எல்லாம் தேவைப்படுது, ஆனா அது எல்லாமே ஆன்மா கிடையாது அப்படின்னு மறுத்துட்டு இந்த ஆன்மாவுல ஒரு சின்ன குற்றம் இருக்குது, குறை இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால என்ன பண்ணுது, இந்த கருவிகள் தேவைப்படுது. அதனால இந்த கருவிகள் எல்லாம் இந்த ஆன்மாவுக்கு துணையா இருக்குது. சரியா? அந்த கருவிகள் துணையாதான் இருக்குதை தவிர அது அறிவுடைய பொருள் அல்ல. அப்ப இந்த கருவிகளுடைய துணையை கொண்டு சரியா இறைவன் இந்த ஆன்மாக்களுக்கு அறிவிக்கின்றான். அதனால அவை அறிவுடைய பொருள் அல்ல அப்படின்னு சொல்றார். இவ்வளவுலையும் நமக்கு எல்லாம் என்ன பண்ணுது, துணையாக தான் இருக்குது, உதவத்தான் செய்யுது. உதவுறது எல்லாம் ஆன்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல் சரியா, அறிவினால் அறிந்த யாவும் அசத்தால் அரிதி என்றும் அறிவினால் அறியோனாதேல் ஆவதொன்றின்மை தொன்மை அறிவுதான் ஒன்றை
முந்தி அது அதுவாய் காணும் அறிவு காண் அசத்து மற்ற அது அறிவினுக்கு அறிவனாதே. அப்போ அறிவினால் இந்த ஆன்ம போதத்தால், அப்ப இந்த ஆன்ம போதம்ங்கிறது சிற்றறிவு. சரியா? சிற்றறிவினால் அறிந்த யாவும் அறியப்படும் பொருள்கள் அனைத்தும் அசத்து ஆதல் நிலையற்றவை. சரியா? அழிவன அப்படிங்கிறத அறிதி அறிவாயாக. அதனால இந்த சத்தாகிய சிவம் என்றும் எக்காலத்திலும் எந்த காலத்திலும் அறிவினால் ஆன்மாவால் அறியொணாதேல் அறியப்படாது என்றால் அந்த சிவத்தால் ஆன்மாவுக்கு, அந்த சிவத்தால ஆன்மாவுக்கு ஆவது, ஆவதுன்னா வரக்கூடிய பயன் ஒன்று இன்மை, எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நீ அறிந்து கொள். தொன்மை அறிவுதான் அனாதியாகிய பசு போதம் ஒன்றை ஒரு விடயத்தை முந்தி முற்பட்டு அது அது ஆக காணும் அவ்விடயமாய் நின்று சுட்டறியும். ஆதனால அறிவு அவ் அறியப்படும் பொருளும் அசத்து காண் அசத்து என்பதை அறிக. மற்ற அது சத்தாகிய சிவம் அறிவினுக்கு அச்சுட்டறிவுக்கு அறிவொணாது அறிய வாராது. இப்ப இந்த பாட்டுல விளக்கத்தை பார்க்கலாம். அறிவினால் அறிந்த யாவும் அசத்தினால் அறிதி என்றும், இது முதல் வரிய சொல்றார். இந்த கருவியை கொண்டு இந்த கருவி வழியாக இறைவன் அறிவிக்கிறான். இந்த கருவி வழியா தான் எல்லாத்தையும் அறிவிக்கிறான். இந்த கருவிகள் எல்லாம் இவனுக்கு உதவுது அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த பெருமை நேர அறிவிச்சுட்டா என்ன? எதுக்கு இந்த சடத்து மூலமா கொண்டுட்டு வந்து சடத்தை வச்சு அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. சரியா? அப்ப இங்க அதுக்கு பதில் வருது, நேர அறிவிச்சா இந்த ஆன்மா இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி அதுக்கு இல்ல. சரியா? நேர அறிவிச்சா பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இல்ல. ஏன் அப்படின்னா இதுக்கு நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் சொல்லலாம். சரியா? பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இல்ல. அந்த சிவபெருமான் திருச்சடையில எதை வச்சிருக்கிறாரு அப்படின்னா கங்கை, கங்கை நீரை வச்சிருக்கிறாரு. அதை ஏன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது நேர கீழே பூமியை பார்த்து வந்துச்சுது, ஆகாயத்துல இருந்து, ஆகாய கங்கை. ஆனா அது அவர் கீழே விடல. கீழே விட்டா பெருங்கேடாம் சாலேலோ, திருச்சாளல்ல சொல்றார். கீழே விட்டாச்சுன்னா என்ன ஆயிரும்? அது கேடு. எதுக்கு? இந்த உலகத்துக்கு. அதனால அதை அவர் தாங்கிக் கொள்கிறார். சரியா? அப்போ பெருமான் தாங்கிக் கொண்டு தன்னுடைய ஒரு முடிய மட்டும் எடுத்து விடுறாரு. அந்த ஒரு முடிய மட்டும் எடுத்து விட்டு ஓடக்கூடிய கங்கையே கிட்டத்தட்ட இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு 2 கிலோமீட்டர் இருக்குது. அவ்வளவு பெரிய கங்கை. சரியா? அவ்வளவு பிரவாகமாக ஓடக்கூடியது. அப்ப ஒரு துளி அளவு எடுத்து விட்டதே இவ்வளவு நீர் அப்படின்னா மொத்த கங்கையும் வந்தா என்ன ஆகும்? இந்த பூமி தாங்காது. சரியா? அப்ப பூமி தாங்காது அப்படிங்கிறதுக்காக அவனுடைய கருணையினால அதை தாங்கி வச்சிருக்கிறார். தாங்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா விடுறாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு கரண்ட் வேணும். நம்ம போல்ல இருந்து மீட்டர் பெட்டியை வச்சு வீட்டுக்கு எழுப்போமா, இல்ல டிரான்ஸ்பார்மர்ல இருந்து எழுப்போமா? டிரான்ஸ்பார்மர்ல இருந்து நேரம் இழுத்தா என்ன ஆயிரும்? பல்ப் எல்லாம் சுவிட்ச் போடமுன்னா பட்டுன்னு போயிடும், எல்லாம் ஃபீஸ் போயிடும், அடுத்து பயன்படுத்த முடியாது. அதே மாதிரிதான் நமக்கும் பெருமான் நேரடியா கொடுத்துட்டாரு அப்படின்னா இந்த உடம்பு, இந்த ஆன்மா தாங்காது, பொட்டுன்னு போயிடும். சரியா? அதனாலதான் அந்த கருவிகள் மூலமா முதல்ல விளக்குறாரு. அப்ப படிப்படியா விளக்குனால் மட்டும்தான் இந்த ஆன்மாவாலே அறிந்து கொள்ள முடியும். அப்ப அதுக்குண்டான தகுதி வேறணும்.
சிவபெருமானே வந்து விளக்கணும் அப்படின்னாலும் படிநிலையில இந்த ஆன்மா விளங்கி நிக்கணும் அப்படின்னா வந்து விளக்குவாரு. அந்த தகுதியை பெறும் பொழுது அந்த ஆற்றல் இதுட்ட இருக்கும், இந்த ஆன்மாட்ட இருக்கும். அது வரைக்கும் இந்த ஆன்மாவுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. அதனால நேரடியா என்ன பண்ண முடியாது, விளக்க முடியாது. அதனாலதான் இந்த சடத்தின் உதவி கொண்டு, சரியா, சடத்தை வச்சு நமக்கு என்ன பண்றாரு, நம்மளுடைய அறிவை விளக்குறாரு. அதனாலதான் அறிவிக்க அறியும். இப்ப நமக்கு கண்ணாடி இருக்குது, சரியா, கண்ணாடி சடம் தான், ஆனா அது காண்பதற்கு உதவத்தான் செய்யும், சரியா. அது போலதான் இந்த கருவிகள் எல்லாம் உதவும், அதுவே நான் இராது, அறிவு பொருளா ஆகாது. அப்ப இந்த அறிவை கொண்டு விளக்குவதெல்லாம் வினை வழி விளக்குகின்ற அறிவு, சரியா, மாற்றமுடையது. இது எல்லாம் எப்ப வேணாலும் மாறி போகலாம். அப்போ வினை வழியில விளக்குறார், சரியா. ஏகதேசத்தில் எழுந்த இந்த கருவிகள் ஒரு பொருளை ஏகதேசமா தான் அறிவிக்கும். அப்போ மாயைங்கிறது ஏகதேசம் தான், சரியா. அப்ப இந்த கருவிகள் மாயையின் ஏகதேசத்தில் இருந்து தோன்றியவை. அவை ஒரு ஏகதேச பொருளின் தன்மையை ஏகதேசமாக அறிவிப்பது. வியாபக பொருளை அறிவிக்க முடியாது. ஏகதேச பொருளை தான் அது ஏகதேசமா தான் அறிவிக்க முடியும். ஏன்னா ஏகதேச பொருள்கள் எல்லாம் இடை எல்கைக்கு உட்பட்ட பொருள், அதைத்தான் உணர்த்த முடியும், சரியா. அதையும் ஏகதேசமா தான் உணர்த்த முடியும், முழுமையா உணர்த்த முடியாது. இப்ப நமக்கு ஒரு சாக் பீஸோ ஒரு பேனாவோ இருக்கு, அது ஒரு ஏகதேச பொருள், இட எல்லைக்கு உட்பட்டு இருக்குது. இப்ப ஒரு பாக்ஸுக்குள்ள நம்ம வைக்கலாம் ஒரு சாக் பீஸ் அப்படின்னா, அது எதுக்கு உதவுது அப்படின்னா அதனுடைய எல்லா காரண காரியங்களும் நமக்கு தெரியுமா அப்படின்னா நமக்கு தெரியாது. சாக் பீஸ் எதுக்கு தெரியும், நமக்கு போர்டுல எழுத பயன்படும், சரியா, அதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும். அது எதுல இருந்து வருது அப்படின்னா கூட கொஞ்சம் தெரியும், சுண்ணாம்பு கல்லுல இருந்து வருது அப்படின்னு வேணா தெரிஞ்சுக்கிடலாம். அது எப்படி தயாரிக்கின்றார்கள், அதுல என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு எப்படி அந்த மூலக்கூறுகளை எல்லாம் மாற்றி கொண்டுட்டு வந்து அதை எப்படி உலர்த்தி, எப்படி நனைச்சி, எப்படி சேர்த்து, மறுபடியும் எப்படி காய வச்சு, எப்படி பேக் பண்ணி வருதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ ஒரு சிறு பொருள் தான், ஆனாலும் அதுல ஒரு பகுதி மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதுக்கு முந்தின பகுதிகள் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி வரும், அது எல்லாம் நமக்கு தெரிவது இல்லை. அப்போ இந்த அறிவினால் அறியணும் அப்படின்னா அதான் சொல்ற, அறிவினால் அறிந்த யாவும் அசத்தால் அறிதி என்றும். அப்ப அசத்தால அறிகிறோம், அசத்தால அறிஞ்சா அது எல்லாம் என்னதுதான், ஏகதேசம்தான். ஏகதேசத்தை மட்டும்தான் அறிய முடியும், முழுமையா அறிய முடியாது. அடுத்த வரியில சொல்றாரு, அறிவினால் அறியோனாதேல் ஆவதொன்றின்மை தொன்மை. இப்ப அறிவினால அறியவே முடியல அப்படின்னா ஆவது ஒன்றும் இல்லை. அறியவே முடியல அப்படின்னா என்ன பிரயோஜனம் இருக்குது, ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அறிவினால் அறிய முடியாத பொருள்னு ஒண்ணு இருக்குன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இத நமக்கு 6ஆம் நூற்பாவுல முதல் அதிகரணத்துல, சரியா, அங்க உள்ளதை இங்க அப்படியே சொல்றாரு. அசத்து இலக்கணம், அசத்துனா என்னன்னு பார்த்திருக்கிறோம் 6ஆம் நூற்பாவுல அப்படின்னா, உணர்வுரு எனின் அசத்து, உணர்வுரு எனின் அசத்து அப்படின்னு பார்த்து இருக்கிறோம், சரியா. அதுல உதாரண வெண்பாவலையும் சொல்றாரு. அசத்து அறியாய் கேள், நீ அறிவு அறிந்த எல்லாம் அசத்தாகும். அசத்து அறியாய் கேள், நீ அறிவு அறிந்த எல்லாம் அசத்தாகும். இது முதல் அதிகரணத்துல வரக்கூடிய உதாரண வெண்பா 6ஆம் நூற்பாவுலதான், சரியா. அப்போ சுட்டி அறியப்படுவது, சுட்டி அறியப்படும்னாலே அது என்னதுதான், ஏகதேசம். அப்போ அசத்து அதைத்தான் இங்க சொல்லி இருக்கிறார், சரியா. ஏகதேசம் அதெல்லாம் அசத்து. அப்ப சுட்டறிவினால் அறியப்படுவது முழுவதும் என்னதுதான், அசத்து. அப்ப அசத்து அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது தோன்றி நின்று அழிகின்ற பொருள், தோன்றி நின்று அழிகின்ற பொருள் எல்லாமே அழிபொருள். தோன்றி நின்று
அழிகின்ற பொருள்கள் எல்லாமே அழிபொருள். அறியவே முடியாத பொருளும் எந்த வகையாலும் அறியவே முடியாத பொருள் அது எது அப்படின்னா அந்த பொருளுக்கு என்ன சொல்றோம்? இல்பொருள், இல்லாத பொருள். சரியா? அது அஜந்தா பாவம். அறியவே முடியாத பொருள் அஜந்தா பாவம். அது என்னதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா ஆகாய தாமரை, சரியா, முயல் கொம்பு, ஆமை மயிர் கம்பளம், இப்படி எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் பார்க்க முடியுமா? ஆகாயத்துல தாமரை கிடையாது. தாமரைன்னா தண்ணிக்குள்ள கிடக்கும், ஆகாயத்துல கிடக்காது. சரியா? முயலுக்கு கொம்பே கிடையாது, முயல் கொம்பு. ஆமைக்கு மயிரே கிடையாது, சரியா, முடி கிடையாது. அதை வச்சு கம்பளம் தயாரிக்க முடியுமா? ஆமை மயிர் கம்பளம். கம்பளம்னால என்னது? ஒரு முடிகள்ல இருந்து, இப்ப ஆட்டு தோல் எடுத்து ஆட்டு முடிகள்ல தயாரிக்கிறது தானே கம்பளம். சரியா? அந்த மாதிரி கம்பளங்கள் எல்லாம் ஆமையில தயாரிக்கிறதா. ஆமைக்கு முடியே கிடையாது, எங்க இருந்து தயாரிக்கிறது? அதெல்லாம் இல்பொருள், அதெல்லாம் அஜந்தா பாவம் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த ரெண்டுமே சரியா, அந்த முதல் ரெண்டு வரி, வரியும் சொன்னது, இந்த ரெண்டாவது வரியும் சொன்னது, சரியா, அசத்து அதிகரணத்துல உள்ள பகுதி. சரியா? இதுல இந்த அசத்து அதிகரணத்துல உள்ள பகுதியையும் முழுசா சொல்லல. இவர் எங்க சொல்லியிருக்கிறாரு? இந்த ஆறாவது அதிகரணத்துல உள்ள பகுதியை தான் சொல்லியிருக்கிறாரு. மீதி இப்ப வரக்கூடிய அடுத்த ரெண்டு வரியும் 7ஆம் நூற்பாவில் உள்ளது, 7ஆம் சூத்திரத்துல உள்ளத சொல்றாரு. சரியா? அப்பங்க 6ஆம் சூத்திரத்துல உள்ள ரெண்டு வரியையும், இந்த ரெண்டு வரியும் 6ஆம் சூத்திரத்துல உள்ளதையும், அடுத்த ரெண்டு வரியும் 7ஆம் சூத்திரத்துல உள்ளதை சேர்த்து இங்க ஒரு பாட்டுல சொல்லி இருக்கிறாரு. அப்போ அறிவினால் அறியப்பட்டது எல்லாம் அசத்து, அறியவே முடியாத பொருளும் அசத்து தான். இப்ப அசத்துக்கு இலக்கணம் சொல்லியாச்சு. சரியா? அடுத்து ஆன்மாவினுடைய இயல்பான அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னா அறிவுதான். அடுத்த வரியில சொல்றாரு, அறிவுதான் ஒன்றை முந்தி அது அதுவாய் காணும் அப்படின்னு இங்க 3வது வரியில சொல்றாரு. அது எப்படி காணும் அப்படின்னா, ஒன்றை காணும், ஒரு நேரத்துல ஒரு பொருளை தான் பார்க்கும். ஒரு பொருளை பார்க்கும்னா அறியும். சரியா? அறியும்னா பார்த்தல் அப்படின்னா இங்க அறிதல். சரியா? அறிவை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணு பாக்குற அந்த மாதிரி சாதாரணமா பேசல, நம்ம அறிவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆன்மாவினுடைய அறிவை பத்தி. அப்ப பார்க்கும் அப்படின்னா அது அறிதல். சரியா? ஒரு பொருளைத்தான் அறியும், ஒன்றைத்தான் அறியும். சரியா? அப்ப அங்க ஒன்றை காணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு பொருளைத்தான் அறியும். அடுத்தத பார்க்கணும், அறியணும் அப்படின்னா இதை விட்டுட்டு தான் அடுத்த பொருளை போய் அறிய முடியும். சரியா? அதனால முந்தி காணும். அது எப்படி காணும் அப்படின்னா முந்தி காணும். இங்க முந்தி காணும் அப்படின்னா என்ன அப்படின்னா தான் என்ற முனைப்போடு காணும். சரியா? அதுதான் இந்த அறிவுடைய, ஆன்ம அறிவுடைய அறிவு. எப்படி சொல்றாரு பாருங்க, நான் தான் பார்த்தேன், நான் தான் செஞ்சேன், இது எனக்கு தான் தெரியும், அந்த தன்முனைப்பு, அதுதான் நான். அதான் முந்தி காணும் அப்படிங்கிறது. சரியா? அதுல அந்த நான் அப்படிங்கிறத விட்டுட்டாரு. சரி, அதான் முந்தி காணும். நான் அப்படிங்கிற சொல்றாரு, அதை தருவது, அகங்காரத்தை தருவது. இது நம்ம 43வது பாடல்ல பார்த்தோம் இந்த அகங்காரத்தை. சரியா? இதே சிவபிரகாசத்துலதான் ஆனதனு அதனில் ஊற்று அணிலையும் இயக்கி, அணிலனையும் இயக்கி ஆங்காரம் நீங்காத அகந்தைக்கு வித்தாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? யான் அப்படிங்கிற அந்த யான் எனது அப்படிங்கிற அகங்காரத்தை தரக்கூடியது. அது 43வது பாட்டுல பார்த்தோம். அப்ப ஒன்றை காணும், நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறது தான் முன்னால நிற்கும். நான் தான் பார்த்தேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், அது விபரீத உணர்வு. சரியா? இந்த அறிவு எப்படிப்பட்டது? விபரீதமானது. சரியா? நாம பார்க்கிறோம், நம்ம ஒண்ணும் பார்க்க முடியாது. சரியா? நம்மளால எதையும் பார்க்க முடியாது. பெருமான் காட்டுகின்றான், பெருமான் காட்டல அப்படின்னா நம்மளால என்னத்தையும் பார்க்கவே முடியாது. அவன் காட்டினால் நாம் காண்கின்றோம். அப்பங்க காணுதல் அப்படிங்கறதெல்லாம் அறிவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அவன் அறிய வச்சாதான் நமக்கு அறிய முடியும். அவன் அறிய வைக்கல அப்படின்னா
நம்மளால ஒன்னையும் அறிய முடியாது. ஆனாலும் இந்த ஆன்மா என்ன சொல்லுது? நான் தான் எல்லாம் அறிஞ்சுக்கிட்டேன், நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், வேற யாருக்கும் ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? எல்லாரும் இதைத்தான் சொல்றோம். எனக்கு தான் தெரியும், அவனுக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும், அவளுக்கு என்ன தெரியும்? இதுதான் நம்மளுடைய குற்றம். சரியா? நம்மளால ஒண்ணுமே தெரியாது. பெருமான் அறிவித்தால் மட்டும்தான். எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உணர வைப்பார். இது 7ஆம் நூற்பாவில படிச்சதுதான். சரியா? எந்த பொருளை அறிகிறோமோ அந்த பொருளாகவே நம்ம மாறி நிக்கிறோம். அதான் சார்ந்ததின் வண்ணம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அது வண்ணமாகி அறியும். சரியா? அத 11ஆவது நூற்பாவிலையும் சொல்றாரு. ஐந்தையும் ஒக்க உணராது அவற்றுணர்வது ஐந்து போல் நின்றுணரும் ஆகலான். சரியா? 11ஆம் நூற்பாவில முதல் அதிகரணத்துல உள்ள உதாரண வெண்பா அதுலயும் இதைத்தான் சொல்லுது. சரியா? அப்ப கண்ணை கொண்டு உன்னை பார்க்கணும் அப்படின்னா இந்த கண் எப்படி இருக்கணும்? அந்த கண்ணுல உயிர் வந்து நிக்கணும். சரியா? ஏன் அப்படின்னா நம்ம இங்க ஒரு பொருளை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இன்னொன்னுல என்ன பண்ண முடியாது? உயிரை செலுத்த முடியாது. அப்ப அந்த பொறிகள் எங்க இருக்குதோ அந்த இடத்துல அந்த உயிரும் வந்து நின்னால் மட்டும்தான் அனுபவம் கிடைக்கும். சரியா? இப்ப நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கேட்டுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு, காதை நீ கொஞ்ச நேரம் அந்த பாடத்தை கேட்டுக்கிட்டு, நான் மட்டும் கொஞ்சம் வெளியில போயிட்டு என் மகா என்ன செய்யறான்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வாரேன் அப்படின்ட்டு அறிவை வெளியில விட முடியுமா? அப்படி விட்டா புரியுமா? அப்படின்னா புரியாது. காது மட்டும் இங்க இருந்து அறிவு வேற எங்கேயோ போயிருச்சுன்னா என்ன ஆகாது? புரியாது. அப்ப அந்த காது கூட எங்க நிக்கணும்? அந்த உயிர் நிக்கணும். அப்படி நின்னால் மட்டும்தான் நமக்கு அது புரியும். அப்பதான் அது அனுபவம். நம்ம இங்க இருந்துகிட்டு இருக்கோம், நல்லா தாலாட்டு பாடுறது மாதிரி பாடிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு தூங்கிட்டோம்னா புரியுமா? புரியாது. ஏன்னா அந்த உயிருக்கு இல்ல, உயிர் அந்த இடத்துல கேட்கல, உயிர் போய் தூங்கிருச்சு. அப்படி தூங்கிருச்சுன்னா புரியுமா? புரியாது. சரியா? அப்ப நம்ம அறியணும் அப்படின்னா அந்த கருவிகள் கூட இந்த உயிர் நிக்கணும். உயிர் ஒரு பக்கமும் கருவி ஒரு பக்கமும் வேற வேற இருந்தா அது என்னதான்? வாயில் காட்சி தான். சரியா? அது புரியாது, அழுந்தாது. அப்ப அழுந்தினால் மட்டும்தான் அறிவு விளங்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பாச ஞானத்தினால அறியக்கூடியது எல்லாமே சுட்டறிவு தான். அப்ப சுட்டறிவுனாலே அது அசத்து. அசத்துனாலே அறியப்பட்ட பொருள் என்னதுதான்? அசத்தினால் அறியப்பட்ட பொருளும் அசத்து தான். சரியா? அப்ப அறிவு காணா அசத்து. இந்த அறிவசத்து அப்படின்னா அந்த அறிவினால் பயன், அறிந்த பொருளினுடைய பயனை சொல்றார். சரியா? நம்ம இப்ப இந்த வகுப்புக்கு வரும் பொழுது என்ன பார்க்கிறோம்? இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம். சரியா? ஊருக்கு போகும் பொழுது வழியில நிறைய பார்ப்போம். பஸ்ஸை பார்ப்போம், மரங்களை பார்ப்போம், நிறைய பேரு வியாபாரம் விற்கிறவங்களை பார்ப்போம். சரியா? இப்படி எத்தனையோ பார்ப்போம், எத்தனையோ பார்ப்போம். அப்படி பார்த்தாலுமே அது எல்லாமே என்னதான்? தோன்றி நின்று அழிகிறது தான். அப்ப அந்த விடயங்கள் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அது எல்லாமே அழிகிற பொருள் தான். நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே என்னதுதான்? அதுக்கு கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். சரியா? நம்ம கண்ணால பாக்குறோம் அப்படின்னாலே என்னதுதான்? அழிகிற பொருளை மட்டும்தான் நம்ம இந்த கண்ணால பார்க்க முடியும். கண் கொண்டு பார்ப்பது. சரியா? இந்த கண் கொண்டு பார்க்கறது எல்லாம் அழிகிற பொருள் தான். அப்ப நித்த பொருளை இந்த கண் கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. சரியா? அது எல்லாம் உணரத்தான் முடியும். பெருமானை நாம் உணரணும். சரியா? அப்ப இதெல்லாம் நிலையில்லாத பொருள்களை தான் நம்ம பார்க்க முடியும். நிலையில்லாத பொருளும் அப்ப என்ன பயனைத்தான் தரும்? நிலையில்லாத பயனைத்தான் தரும். இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம், பஸ்ஸை பார்க்கிறோம், இன்னொரு பஸ்ஸை பார்த்தோம்னா அது அழியக்கூடிய பொருள். இன்னொரு ஆளை பார்க்கிறோம், அந்த ஆளு சடம் தான். சரியா? உயிர் தான் நித்த பொருள், அந்த உடம்பு சடம், அதனால அதுவும் அழியக்கூடியதுதான். நிறைய வியாபார பொருள்கள், அந்த தள்ளு வண்டி, பழங்கள் எல்லாமே அழிந்து போகக்கூடிய பொருள் தான். அப்ப இந்த கண்ணை கொண்டு பார்த்துட்டோம் அப்படின்னாலே அது எல்லாமே அழிய பொருள் தான். மற்று அடுத்த வரையில சொல்றாரு பாருங்க, மற்று. அதாவது மற்றுங்கிறது வினை மாற்று. சரியா?
வினை மாற்றுனா என்ன அப்படின்னா, மற்று பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் சொல்றாரா இல்லையா? யாரு? சுந்தரர். மற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பொருளுக்கு, அழிகின்ற பொருளுக்கு மற்று. அது எது அப்படின்னா நித்த பொருள். சரியா? அப்ப இந்த நித்த பொருளுக்கு மற்ற எது? இந்த அழிகின்ற பொருள், அனித்த பொருள். சரியா? இந்த நித்த பொருளின் வேறான அனித்த பொருள்கள்ல பற்றின்றி, அப்ப இந்த உலக பற்று இன்றி, அதத்தான் இங்க மற்று அப்படின்னு சொல்றாரு. திருக்குறள்ல நிலையாமையில சொல்வார். சரியா? பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்று நிலையாமை காணப்படும். 349வது குறள் சொல்றாரு. அப்ப பற்றற்ற கண்ணே அப்படின்னா, அந்த கண்ணே மூக்கேன்னா சொல்லல, அப்படி சொல்லல. இந்த கண் என்பது 7ஆம் வேற்றுமை உருவு, காலத்தின் மேல நிக்குது. இந்த திருக்குறள்ல சொல்லக்கூடிய இந்த இடத்துல அது 7ஆம் வேற்றுமை உருவு. சரியா? காலத்தின் மேல நிக்குது. சரியா? எப்போ இந்த பற்றை அறுக்கின்றோமோ அப்போ பிறப்ப அறுப்போம். அதான் பற்றற்ற கண்ணே, அந்த பற்றற்ற இடத்தே. சரியா? பிறப்பும் அறுக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதான் வேண்டுவார் வேண்டுவதை ஈவான். பற்று வந்துருச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுவாரு? உடனே கொடுத்துருவார். வேண்டுவதை எல்லாம் கொடுப்பார். பொன்னும் தருவான், மெய்ப்பொருளும் தருவான். சரியா? பொண்ணுன்னா பிறப்பு, மெய்ப்பொருள்னா திருவடி, அதை தருவான். அப்ப இங்க பற்று மற்று அப்படிங்கிறது வினை மாற்று. இந்த அசத்தான பொருளுக்கு மற்று எதுனா சத்தான பொருள். அப்ப அந்த சத்து எது அப்படின்னா சிவசத்து. சரியா? சிவசத்தை வச்சுதான் சிவத்தை பார்க்க முடியும். அதுதான் மாறாத அறிவு. மாறாத அறிவை கொண்டுதான் மாறாத பொருளை பார்க்க முடியும். அதான் தத் அப்படின்னு நம்ம வேதத்துல சொல்லப்படுது. தத் அறிவினுக்கு அறிவொணாதே. அப்ப மற்றுங்கிறது அது தத் அப்படின்னு வேதத்துல சொல்லக்கூடிய சிவம். அப்ப சிவத்தை கொண்டுதான் சிவத்தை பார்க்க முடியும். அப்ப சிவத்தை கொண்டுனா சிவ ஞானத்தை கொண்டுதான் சிவபெருமானை பார்க்க முடியும். சரியா? சிவஞானம் இல்லாமல் சிவபெருமானை பார்க்க முடியாது. 1ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு 10ஆம் கிளாஸுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. சரியா? அப்ப அந்த பாடம் நமக்கு முதல்ல புரியவே புரியாது. அப்போ 10ஆம் கிளாஸ்காரங்க 1ஆம் கிளாஸுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அதே மாதிரி தான். சரியா? அப்ப உங்க உலக பற்ற வச்சுக்கிட்டு சிவபெருமானை பார்க்க முடியாது. ஏன்னா அது எல்லை கடந்தது, 36 தத்துவங்களையும் கடந்தது. இதெல்லாம் தத்துவங்களுக்கு உட்பட்டு உள்ளது. இந்த தத்துவங்கள் எல்லாம், இந்த சடம் எல்லாம். சரியா? அப்ப அந்த சடத்தை கொண்டுகிட்டு சடத்தை தாண்டி நிக்கிற பொருளை பார்க்க முடியாது. சரியா? உலக அறிவை வச்சுக்கிட்டு சிவ அறிவை பார்க்க முடியாது அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. இதுக்கு அடுத்த பாட்டு, சரியா, இந்த பதிஞான, பசுஞான, பாசஞானம், சரியா, இந்த வகைகளை எல்லாம் அசத்தை அறிவது எவ்வாறு, இந்த ஆன்மா அசத்தை, சரியா, சத்தையும் அசத்தையும் எப்படி அறியுது, ரெண்டையும் அறியக்கூடியது ஆன்மா தானே. சத்தையும் அறிவது அசத்தையும் அறிவது ஆன்மாதான். இந்த ரெண்டையும் எப்படி அறியுது அப்படிங்கிறதெல்லாம் வரும் வகுப்புல, சரியா, அமர்ந்து நாம் சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் இந்த அரிய பெருமானுடைய சிந்தனைகளை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் கூறி அடியனுடைய உடையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நம சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நன்றி. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக்கு. திருச்சிற்றம்பலம். வணக்கம். நன்றி.